ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நெய்ச்சோறு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். பழைய சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் வந்து ஹோட்டல் நடத்துனது. நீங்கள் எதுவும் ஹோட்டல் வைக்கும் தள்ளுவண்டி கடை எதுவும் போடணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். இட்லிக்கு மாவு வரைக்கிலேருந்து பிரியாணி பரோட்டா வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிலோ நெய்ச்சோறு பொங்க போகிறோம். 1 கிலோ நெய்ச்சோருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 100 ml ஆயில், சரிங்களா, ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து விட்டுருக்காங்க. அடுத்தால் வந்து ஒரு 150 ml நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து கண்டிப்பாக ஆர்ஜிஎஸ் நெய் கிடைக்கிறவங்க ஆர்ஜிஎஸ் நெய் ட்ரை பண்ணுங்கள். நெய்ச்சோறு நல்லா வாசனையாக இருக்கும். பண்ணுற டிஷ் ஒவ்வொன்றும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 100 ml நெய் பாக்கெட்டும் ஒரு 50 ml நெய் பாக்கெட்டும் எடுத்துருக்கோம். இது ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ அடுப்பு சூடாகிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி நல்லா சேர்த்துடலாம். நம்ம நெய் சேர்த்து முடிச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எப்பவும் பிரியாணி கிடைக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு 2 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, இவ்வளோத்தையும் நம்ம வந்து இதெல்லாம் ஹீட் ஆன உடனே இது கூட சேர்த்து லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்பைசிஸ் எல்லாம் ஆயில் நெய்யில் பொரிஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம பல்லாரியும் ஒரு 5 பச்சை மிளகா இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம். 400 கிராம் பல்லாரியும் ஒரு 5-6 பெரிய சைஸ் பச்சை மிளகா, இல்லைனா ஒரு 7-8 கூட சேர்க்கலாம் சின்னதாக இருந்தால். இதை சேர்த்து நம்ம இதில் வந்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புதினா சேர்க்க போகிறோம். புதினா வந்து கரெக்டாக ஒரு கை, கிராம் கணக்கு பார்த்தா ஒரு 15-20 கிராம், சரிங்களா, அவ்வளோ நம்ம புதினாவை சேர்த்து முடிக்கிறோம். இப்போ நம்ம புதினா சேர்த்துட்டு அடுத்து நம்ம வந்து மல்லி இலை அதே மாதிரி ஒரு கை அளவு, கிராம் கணக்கு பார்த்தா 15-20 கிராம், இதையும் நம்ம சேர்த்து ரெண்டையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு கூட இந்த டைமில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். 1 கிலோவுக்கு வந்து 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, சரியாக இருக்கும் மெஷர்மெண்ட், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு வதக்குற மாதிரி டீப்பாக வதக்கிடக்கூடாது. ஜென்டிலாக கலர் மாறாமல் சூப்பராக இது பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நெய்ச்சோறு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்க. அடுத்து நம்ம வந்து தயிர் சேர்க்கலாம். தயிர் வந்து 1 லிட்டருக்கு வந்து 150 ml வரை விடலாம், சரிங்களா. நான் ஒரு 10 ரூபா பாக்கெட் எடுத்திருக்கேன். பின்னாடி நம்ம வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் ஒரு 200 ml. தேங்காய் பால் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் தயிரை வந்து டபுள் மடங்காக எடுங்க, நெய்ச்சோறு வந்து சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம தயிர் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம தயிர் சேர்த்துட்டு பாத்திரத்தை அப்படியே லைட்டாக மூடி வச்சுட்டு வேக விட்டு எடுக்கிறப்போ நம்ம ஊற்றின நெய், ஆயில் எல்லாமே எல்லாத்துலேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும், சரிங்களா. இந்த டைம் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம வந்து தண்ணி எவ்வளோ எடுக்கணும்னா 1 லிட்டர் அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி, சரிங்களா. நம்ம வந்து இப்போ 1/2 லிட்டர் பாட்டிலில் 2 பாட்டில் தண்ணி வந்து டைரெக்டாக விடுறோம். 3வது பாட்டிலில் ஒரு 300 ml மட்டும் விஷுவலாக பார்த்து தண்ணி விடுதேன். அதுக்கு அடுத்தால 200 ml தேங்காய் பால் விடுதேன். மொத்தம் நமக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி கணக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் விட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தயிர்லேயே முடிச்சுக்கிடலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிர் விட்டு கூட முடிச்சுக்காங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு 200 ml நல்லா 2 பால் 3 பால் எடுத்து நல்லா டார்க்காக வச்சுக்காங்க. ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு மூடி போட்டு அப்படியே வேக விட வேண்டிதான். இப்போ வந்து நம்ம நெய்ச்சோருக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து கரெக்டாக ஒரு கை அள்ளி போட்டால் சரியாக இருக்கும். 40 கிராம் சரியாக இருக்கும். உப்பு போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்றோம். இப்போ நல்லா கொதிக்க தட்டியும் வெயிட் பண்ணணும். நல்லா ஃபுல் ஸ்பீடாக அது பொங்க தட்டியும் வெயிட் பண்ணணும், சரிங்களா. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். இந்த டைம் என்ன செய்யணும்னா 1 கிலோவுக்கு 100 கிராம் தக்காளி வந்து கனெக்ட் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் ஸ்லைஸாக சீவி அப்படியே போடுங்க. நான் போடுற தக்காளி 100 கிராம் தான், நல்லா பெரிய சைஸ் தக்காளி, எப்படினாலும் போட்டுக்காங்க. இந்த டைம் தான் தக்காளி போடணும். ஃப்ரண்ட்லலாம் போட்டு வதக்குனா நெய்ச்சோறு வந்து கலர் போயிடும். தக்காளி போட்ட உடனே என்ன செய்யணும்னா அடுத்த உடனே கொதிக்கும். கொதித்த உடனே நம்ம ரைஸ் சேர்க்கணும். தக்காளி போட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது. தக்காளி வேக்காடு வந்து தம்லேயே ஆயிரும், பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் வந்து 1 கிலோ பாசுமதி அரிசியை நல்லா 3 தண்ணியில் கழுவிட்டு 4வது தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி போட்ட பிறகு ரொம்ப கண்ணா பின்னால் கிண்டக்கூடாது. அப்படி நைஸாக அப்படியே எடுத்து விட்டுக்காங்க. சேம் டைம் வந்து அடியில் எதுவும் பிடிக்க ஆரம்பிக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசி போட்ட பிறகு அப்படியே அரிசி வந்து வேக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அரிசி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுக்கிறப்போ அந்த தண்ணி எல்லாமே அப்படியே அந்த அரிசியை வந்து எடுக்கும், சரிங்களா. இதுதான் ஸ்டேஜ். கரெக்டான இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தம் போட போகிறோம், சரிங்களா. இப்போ தம் போடுற டைம் வந்து இப்படி இருக்கும். அரிசி அடியில் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி மாற்றி அப்படியே ஒரு 2 குத்தி பரட்டி எடுத்துட்டா அடியில் எங்கேயும் ஒட்டியிருக்காது. இப்போ உடனே நம்ம வந்து அப்படியே தம் போட்டுறோம். தம் போடுறதுக்கு அப்படியே கீழே உள்ள ஃபயர் அப்படியே அள்ளி மேலே வச்சிடலாம். கீழே வந்து எந்த நெருப்பும் இல்லாமல் 0 பண்ணிடணும், இல்லைனா அடியில் வந்து பிடிச்சிரும். நெருப்பு இருந்தால் ரிங்கு கட்டி விட்டாலும் போதும், சரிங்களா. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாத்தையும் எடுத்து தம் போட்டாச்சு. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷம் தம்மில் சூப்பராக இருக்கும். மேலே தம் வந்து தீப்பிடிச்சு எரியக்கூடாது, சரிங்களா. கங்காக தான் இருக்கணும். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிட்டு தம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம நெய்ச்சோறு சூப்பராக ரெடி. இப்போ நம்ம நெய்ச்சோரை திறந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக, டேஸ்ட்டும் அட்டகாசமாக செமத்தனமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம நெய்ச்சோறு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தம் உடைக்கிறப்போ லேசாக தண்ணி நிற்கான்னு மட்டும் ஒரு டவுட்டுக்கு பார்த்துக்காங்க. பெரும்பாலும் நிற்காது. ஏதாவது நீங்கள் கொஞ்சம் சரியாக பண்ணலன்னா சில டைம் தண்ணி இருக்கும். லைட்டாக தம் போட்டு எடுங்க. முடிஞ்ச அளவு விறகடுப்பு எடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த தம் போடுறப்போ அந்த அரிசியோட லாங் ரெயின் வந்து கண்டிப்பாக விறகடுப்பில் தான் கிடைக்கும், கேஸில் வந்து கிடைக்காது. வாய்ப்பு இல்லைனா கேஸில் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக விறகடுப்பு எடுங்க. இப்போ நம்ம நெய்ச்சோறு வந்து நம்ம ஒரு பிளேட் சர்வ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெய்ச்சோருக்கு வந்து மட்டன் சுக்கா, சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் வச்சு சாப்பிடுங்க. மட்டன் செய்கிறது, சிக்கன் செய்கிறது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டில் வர்ற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி 5 கிலோ 4 கிலோ எத்தனை கிலோனாலும் அளவு அப்படியே மல்டிபிள் பண்ணி செய்யுங்க. சூப்பராக இருக்கும் நெய்ச்சோறு. எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மளிகை கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், தள்ளுவண்டி கடை எதுவும் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.